நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டோக்ஸ் தியரம். ஸ்டோக்ஸ் தியரம் அப்படிங்கிறப்போ இந்த தியரம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, லைன் இன்டகரலை நமக்கு சர்ஃபேஸ் இன்டகரலாக, அதே மாதிரி சர்ஃபேஸ் இன்டகரலை லைன் இன்டகரலாக கன்வெர்ட் பண்ணி தரக்கு யார் யூஸ் ஆகுறாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டோக்ஸ் தியரம். ஓகேவா? ஸ்டோக்ஸ் தியரம் enable us to transform the surface integral of the curl of the vector field. ஓகேவா? del cross A curl of the vector field into, ஓகேவா, சர்ஃபேஸ் இன்டகரில் இருக்கக்கூடிய ஒரு டேர்மை என்னவா கன்வெர்ட் பண்ணுறாங்க, லைன் இன்டகரல் ஆஃப் த வெக்டர் ஃபீல்ட் ஏ வெக்டர் ஓவர் எ பவுண்ட்ரி சி ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ இதை வந்து லைன் இன்டகரலை சர்ஃபேஸாகவும் சர்ஃபேஸ் இன்டகரலை லைன் இன்டகரலாகவும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யார் யூஸ் ஆகுறான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டோக்ஸ் தியரம் வந்து யூஸ் ஆகுறாங்க. ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட், ஸ்டோக்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, த லைன் இன்டெக்ரல் ஆஃப் எ வெக்டர் ஏ, அதாவது ஏ வெக்டர் எடுத்துக்கிறோம், அரவுண்ட் த க்ளோஸ்டு கர்வ் சி, ஒரு க்ளோஸ்டு கர்வ் சியில். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு க்ளோஸ்டு கர்வ், க்ளோஸ்டு கர்வ் சி பவுண்டட் எ சர்ஃபேஸ் எஸ். ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு இந்த லைன் இன்டெக்ரல் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் த கேர்ள் ஆஃப் த ஏ வெக்டர். இப்போ எடுத்துக்கூடிய அந்த ஏ வெக்டருக்கு என்ன எடுக்கிறோம், கேர்ள் எடுக்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இன்டெக்ரல் க்ளோஸ்டு கர்வ் சி, ஏ அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கூடிய ஒரு வெக்டர், இன்ட்டு dr. ஸோ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சர்ஃபேஸ் இன்டெக்ரல். ஸோ இந்த ஏ வெக்டருக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கேர்ள் எடுக்கிறோம், கேர்ள் ஏ வெக்டர் இன்ட்டு டிஎஸ். ஸோ இதை எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ளோஸ்டு கர்வ் சி ஏ வெக்டர் இன்ட்டு dr. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சர்ஃபேஸ் இன்டெக்ரல். கேர்ளை வந்து எப்படி எழுதலான்னா, டெல் கிராஸ் ஏ வெக்டர் இன்ட்டு டிஎஸ். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து ஹெச் வெக்டர் அப்படிங்கிற ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு ஸ்டோக்ஸ் தியரப்படி த லைன் இன்டெக்ரல் ஆஃப் அ வெக்டர் அரவுண்ட் எ க்ளோஸ்டு பாத் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் ஆஃப் எ நார்மல் காம்பனண்ட் ஆஃப் இட்ஸ் கேர்ள் ஓவர் எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஓகேவா? ஸோ க்ளோஸ்டு கர்வ். ஓகேவா? ஸோ இது வந்து லைன் இன்டெக்ரல். ஹெச் அப்படின்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஹெச் வெக்டர் இன்ட்டு டிஎல் அப்படிங்கிறது லைன் வெக்டர். ஓகேங்களா? லைன் இன்டெக்ரல். அடுத்தது சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டேர்மு. ஸோ இந்த நாம் எடுக்கக்கூடிய இந்த ஹெச் வெக்டருக்கு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும்னா, கேர்ள் எடுக்கணும். ஓகேவா? இன்ட்டு டிஎஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு க்ளோஸ்டு லூப் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த லூப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு இதோட லென்த்து வந்து எல் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? லென்த்து வந்து எல்லு. ஸோ இந்த க்ளோஸ்டு லூப் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எதை க்ரியேட் பண்ணுது, இந்த க்ளோஸ்டு பாத் வந்து எனக்கு எதை க்ரியேட் பண்ணுன்னா, ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எஸ்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது. ஸோ இந்த ஏரியாவை, ஓகேவா, நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சப்டிவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய க்ளோஸ்டு சர்ஃபேஸை நான் வந்து சப்டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஏரோ மார்க் பார்த்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு ஃப்ளோ ஆஃப் சார்ஜ். ஏரோ மார்க் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸை நான் வந்து சப்டிவைட் பண்ணிக்கிறேன் இன்ட்டு கேத் நம்பர் ஆஃப் செல். ஓகேவா? 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு கேத் நம்பர் ஆஃப் செல்ஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, சப்டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இதிலிருந்து
இந்த ஒரே ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ். ஸோ இதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ ஒரே ஒரு இந்த ஸ்மால் ஏரியா, இந்த ஸ்மால் சர்ஃபேஸை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ இதோட டைரக்ஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது சார்ஜ் ஃப்ளோ டைரக்ஷன் எனக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இந்த ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ் டைரக்ஷன் என்ன இருக்குது? ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். அதாவது ரொட்டேஷன் இப்போ வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து ஒரு ஸ்டிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ இதோட ரொட்டேஷன், அதாவது இதோட சார்ஜ் ஃப்ளோ வந்து எனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு ரொட்டேஷன். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷன் அப்படின்னா நம்ம அதை யாரை சொல்லுவோம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேர்ள். ஓகேவா? ரொட்டேஷன் அப்படிங்கிறப்போ ஸோ அங்கே யார் வருவாங்கன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கேர்ள் வருவாங்க. ஓகேவா? கேர்ள் அப்படிங்கிறத நம்ம ரொட்டேஷன் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த ரொட்டேஷன் எங்கே நடக்குது? சர்ஃபேஸில் நடக்குது. அதாவது க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நடக்குது. ஸோ இந்த ரொட்டேஷன் அந்த சர்ஃபேஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதாவது எதுக்கு டைரக்ட்லி எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நாம் எடுத்துக்கூடிய க்ளோஸ்டு லூப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த ரொட்டேஷன் எங்கே நடக்குது? அந்த சர்ஃபேஸில் நடக்குது. ஸோ இதை எதை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா, இந்த க்ளோஸ்டு லூப்பை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி சொல்லலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, லைன் இன்டெக்ரல். ஓகேவா? லைன் இன்டெக்ரல் அப்படிங்கிறப்போ ஸோ இந்த இடத்துல ஒரு ஸ்டிக்கை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய சார்ஜ். ஸோ இந்த லைன் இன்டெக்ரல் வந்து எனக்கு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சர்க்குலேஷனுக்கு, அதாவது இந்த ரொட்டேஷனுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஓகேவா? the line integral is directly proportional to the curl of the நம்ம கொடுக்கக்கூடிய field. ஓகேவா? line integral is proportional to curl of the field. ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் எடுத்துக்கூடியது kth செல். நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் வந்து நான் எவ்வளோ எடுத்துக்கிறேன்? kth செல் வரைக்கும் எடுத்திருக்கேன். அப்போ இது kth செல் ஆஸ் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ இந்த சர்ஃபேஸ் ஏரியா, அதாவது kth செல் சர்ஃபேஸ் ஏரியா பவுண்டட். இதோட சர்ஃபேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த kth செல்லோட சர்ஃபேஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி இருக்குன்னா, நம்பர் ஆஃப் செல் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த நம்பர் ஆஃப் செல்லில் ஒரு kth செல் எடுத்துக்கிறேன். அதோட சர்ஃபேஸ் ஏரியா எனக்கு எப்படி இருக்குன்னா, டெல் எஸ்கே அப்படின்னு இருக்கும். பவுண்டட் பை அ லென்த்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்கே. ஓகேவா? ஸோ அப்போ இதை எப்படி எழுதலான்னா, க்ளோஸ்டு இன்டெக்ரல், லைன் இன்டெக்ரல். ஓகேங்களா? kth ஷெல்லோடது இன்ட்டு ஏ வெக்டர் அப்படிங்கிற ஒரு வெக்டர் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஹெச் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்ட்டு டிஎல் அப்படிங்கிறது இந்த ஸ்மால் லென்த் எலமெண்ட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு நம்ம எடுத்துக்கூடிய இந்த ஸ்மால் சர்ஃபேஸோடைய லென்த்து டிஎல். ஓகேவா? எதுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சர்க்குலேஷன் ஆஃப் ஏ வெக்டர். ஓகேவா? ஸோ இந்த ஏ வெக்டர் வந்து ரொட்டேஷன் ஆகுதுல்ல, ஸோ அதுக்கு அப்ராக்சிமேட்லி ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? அரௌண்ட் லென்த் என்னது? எல்கே. ஓகேவா? இப்போ நான் எடுத்துக்கூடியது ஒரு ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். ஓகேவா? டோட்டல் இந்த க்ளோஸ்டு பாத்துக்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபார் எ டோட்டல் க்ளோஸ்டு பாத், இப்போ க்ளோஸ்டு இன்டெக்ரல் ஏ இன்ட்டு டிஎல். ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சம் பண்ணிக்க வேண்டியதா சமேஷன். நம்ம எவ்வளோத்துக்கு எடுத்திருக்கோம்? kth ஷெல் வரைக்கும். ஓகேங்களா? kth ஷெல் க்ளோஸ்டு இன்டெக்ரல்
எல்கே ஏ வெக்டர் டாட் டிஎல் வெக்டர். ஓகேவா? ஸோ நான் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இதில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த டேர்மில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல் எஸ்கே, அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவால் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ சமேஷன் ஆஃப் கே க்ளோஸ்டு இன்டெக்ரல் லென்த் எல்கே ஏ வெக்டர் டாட் டிஎல் டிவைடட் பை டெல் எஸ்கே இன்ட்டு டெல் எஸ்கே. ஓகேவா? ஸோ இப்போது சர்க்குலேஷன் பர் யூனிட் ஏரியா. ஓகேவா? ரொட்டேஷனல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், அப்படின்னா சர்க்குலேஷன் பர் யூனிட் ஏரியா. ஸோ இது வந்து ஏரியா. ஓகேவா? யூனிட் ஏரியா அப்படிங்கிறப்ப இது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கேர்ள் அப்படிம்போம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்மை நான் என்ன எடுத்துக்கிறேன், கேர்ள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ சமேஷன் ஆஃப் கே டெல் கிராஸ் ஏ. ஓகேவா? கேர்ள் அப்படிங்கிறப்போ டெல் கிராஸ் ஏ வெக்டர் இன்ட்டு டெல் எஸ்கே. ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதிக்கலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டெல் கிராஸ் ஏ வெக்டர் இன்ட்டு டிஎஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ அதாவது லைன் இன்டெக்ரல், அதாவது ஏ வெக்டர் இன்ட்டு டிஎல் வெக்டர் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டெல் கிராஸ், அதாவது கேர்ள் ஆஃப் ஏ வெக்டர் இன்ட்டு டிஎஸ். ஸோ இதுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோக்ஸ் தியரம் ரிலேட்ஸ், ஸோ எதை ரிலேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லைன் இன்டெக்ரல் அண்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரலை ரிலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டோக்ஸ் தியரம். ஓகேவா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன். நெக்ஸ்ட்டு நாம் பார்க்கக்கூடியது இம்பார்ட்டன்ட் வெக்டர் ஐடென்டிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த வெக்டர் ஐடென்டிட்டிஸ் வந்து வெக்டர் அனாலிசிஸில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரோல். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பை அண்ட் சை அப்படிங்கிற ரெண்டு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஸோ இதில் ஏ பி அப்படிங்கிற வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? பையும் சையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்கேலார் ஃபங்க்ஷன், ஏ அண்ட் பி, அதாவது ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் அப்படிங்கிறது வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 12 வெக்டர் ஐடென்டிட்டிஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேடியன்ட். ஓகேவா? ஸோ இந்த கிரேடியண்ட்டோட ரெண்டு ஸ்கேலாரை, ஓகேவா, ரெண்டு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷனை ஆட் பண்ணுறப்போ, அதாவது பை ப்ளஸ் சை, ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல் பை ப்ளஸ் டெல் சை அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் ஐடென்டிட்டி, அதாவது கிரேடியன்ட் ஆஃப் ரெண்டு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணுறப்போ, ஓகேவா, பையையும் சையையும் இந்த கிரேடியண்ட்டோட மல்டிப்ளை பண்ணுறப்போ எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பை அப்படிங்கிற ஒரு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கடுத்தது டெல் சை, அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ளஸ் சை அப்படிங்கிற இந்த ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் அப்படியே வச்சுட்டு டெல் பை. ஓகேவா? ஸோ இந்த பை அப்படிங்கிறது டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு டேர்மை அப்படியே வச்சுட்டு இன்னொரு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சையை அப்படியே வச்சுட்டு இந்த பையை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டைவர்ஜன். ஸோ ஓகேவா, டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். ஸோ இங்கே வந்து வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வராங்க. இப்போ டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறப்போ இதோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்கும்னா டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் டைவர்ஜன்ஸ் ஆஃப் பி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்தது கேர்ள். கேர்ள் அப்படிங்கிறப்போ ரொட்டேஷன். ஓகேங்களா? அப்போ கேர்ள் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர். ஸோ ஏபி அப்படிங்கிற ரெண்டு வெக்டர் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வராங்க. ஸோ இந்த கேர்ள் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் அப்படிங்கிறப்போ இதோட ரிசல்ட் பார்த்துட்டு எனக்கு எப்படி கிடைக்குன்னா கேர்ள் ஏ வெக்டர் ப்ளஸ் கேர்ள்
பி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேடியண்ட் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர். ஓகேங்களா? ஸோ கிரேடியண்ட் ஆஃப் ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படிங்கிறப்போ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ வெக்டர் கிராஸ் டெல், அதாவது கேர்ள் ஆஃப் பி வெக்டர் ப்ளஸ், ஸோ இந்த ஏ வெக்டர் டாட் டெல் பி வெக்டர் ப்ளஸ் இந்த டேர்மில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பி வெக்டர் கிராஸ் கேர்ள் ஆஃப் ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் டாட் டெல் இன்ட்டு ஏ வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டைவர்ஜென்ஸ் பை இன்ட்டு ஏ வெக்டர், அதாவது ஒரு டைவர்ஜனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பை அப்படிங்கிற ஸ்கேலார் ஃபைன் ஃபங்க்ஷனும் ஏ வெக்டர் அப்படிங்கிற இந்த வெக்டர் ஃபைன் ஃபங்க்ஷனும் ரெண்டும் ஜாயின் ஆகி வரப்போ இதோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்கும்னா பை, அதாவது இந்த ஸ்கேலார் ஃபைன் ஃபங்க்ஷனை அப்படியே வச்சுக்கணும். டைவர்ஜன் ஏ வெக்டர் ப்ளஸ் ஏ வெக்டர் கிரேடியண்ட் பை. ஓகேவா? அதுக்கடுத்தது கேர்ள் பை இன்ட்டு ஏ வெக்டர், அதாவது கேர்ளோட ஒரு ஸ்கேலார் ஃபைன் ஃபங்க்ஷன் அண்ட் வெக்டர் ஃபைன் ஃபங்க்ஷன் வரப்போ இதோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னா பை கேர்ள் ஏ வெக்டர் ப்ளஸ் கிரேடியண்ட் பை கிராஸ், ஓகேங்களா, ஏ வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டைவர்ஜன் கேர்ள் ஏ வெக்டர், அதாவது டைவர்ஜன், அதாவது டெல் டாட் கேர்ள் அப்படிங்கிறப்போ டெல் கிராஸ் ஏ வெக்டர். ஸோ அப்போ இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு எப்படி கிடைக்குன்னா 0 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி கேர்ள், அதாவது டெல் கிராஸ் கேர்ள் அப்படிங்கிறப்போ டெல் கிராஸ் கிரேடியண்ட்டுங்கிறப்போ டெல் ஃபை. ஸோ அப்போ இதோட ரிசல்ட் எப்படி கிடைக்குன்னா 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா டைவர்ஜன் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படிங்கிறப்ப இதோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பி வெக்டர் டாட் கேர்ள் ஏ வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் டாட் கேர்ள் பி வெக்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா கேர்ள் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் அப்படிங்கிறப்ப இதோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா பி வெக்டர் டாட் டெல் இன்ட்டு, ஸோ இந்த ஏ வெக்டர் வரும். அதுக்கடுத்தது மைனஸ், ஸோ இந்த ஏ வெக்டர் உள்ளே கொண்டு போய் எழுதிக்கணும், ஏ வெக்டர் டாட் டெல் இன்ட்டு பி வெக்டர் ப்ளஸ், ஸோ அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ வெக்டர் டைவர்ஜன் பி வெக்டர் மைனஸ் பி வெக்டர் டைவர்ஜன்ஸ் ஏ வெக்டர் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ இந்த வெக்டர் ஐடென்டிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை வந்து மெமரி பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் வெக்டர் ஐடென்டிட்டி, அதாவது கேர்ள் ஏ வெக்டர், அதாவது டெல் கிராஸ் ஏ வெக்டர் அப்படிங்கிறப்போ இதோட ரிசல்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கிரேடியண்ட் டெல் டைவர்ஜன் அப்படிங்கிறப்போ டெல் டாட் ஏ மைனஸ் டெல் ஸ்கொயர் ஏ அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நாம் பார்க்கக்கூடியது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் வெக்டர் ஃபீல்டு. ஓகேவா? ஸோ இந்த வெக்டர் ஃபீல்டை எந்த மாதிரி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேர்ள் வி ஈக்குவல் டு 0, ஸோ அப்படி இல்லைன்னா டைவர்ஜன் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? ஸோ இதில் கேர்ள் அப்படிங்கிறப்போ நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ இதில் அக்கார்டிங் டு ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஸோ இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா கேர்ள் அப்படிங்கிறப்போ லெமிலர் அப்படி இல்லைன்னா இர்ரோட்டேஷ்னல். ஓகேவா? ஸோ இங்கே வந்து கேர்ள் அப்படின்னா அதோட மீனிங் வந்து ரொட்டேஷ்னல். ஓகேவா? ஸோ இப்போ கேர்ள் வந்து என்னவா இருக்குது, 0வா இருக்குது, அப்போ என்னவா இருக்கும், அது இர்ரோட்டேஷ்னலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா சொலினாய்டல். ஓகேவா? டைவர்ஜன் அப்படிங்கிறது வந்து அது வந்து டைவர்ஜ் ஆகி போகுது. ஓகேவா? டைவர்ஜன் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இப்படி பிரிஞ்சு போகிறத நம்ம என்ன சொல்லுவோம், டைவர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த சோர்ஸை வந்து நம்ம டைவர்ஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இது வந்து டைவர்ஜன் அப்படிங்கிறது வந்து என்னவா இருக்குது, 0வா இருக்குது. டைவர்ஜன்ஸ் 0 அப்படின்னா ஸோ அந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக ஒரு சொலினாய்டல் இருக்கும். ஓகேவா?
சொலினாய்டல் அப்படின்னா இது கம்ப்ரெசபிள் அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நோ டைவர்ஜன், நோ கேர்ள். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை வந்து நம்ம இங்கே போடுறப்போ, அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, கேர்ள் வி வந்து எப்படி இருக்கும், 0வா இருக்கும். ஓகேவா? இப்போ டைவர்ஜன் வி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா 0வா இருக்கும். அதுக்கு அடுத்த கேஸ். ஸோ அப்போ நோ டைவர்ஜன், நோ கேர்ள். அப்போ வி வந்து எப்படி இருக்குன்னா கிரேட் 5வா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனில் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேர்ள் வி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ, அப்போ கேர்ள் விக்கு பதிலாக நாம் என்ன எடுத்துக்கணும், கிரேடியன்ட் பை அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ கேர்ள் ஆஃப் கிரேடியன்ட் ஆஃப் ஒரு ஸ்கேலார் ஃபைன் ஃபங்க்ஷன் அப்படி வந்துச்சுன்னா, ஸோ இதை நாம் என்ன சொல்லுவோம்னா 0 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் கண்டிஷன், டைவர்ஜன் வி வந்து எப்படி இருக்கும், 0வா இருக்கும். ஓகேவா? இப்போ டைவர்ஜன் இந்த விக்கு பதிலாக கிரேடியன்ட் பை. ஓகேவா? அதை சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ டைவர்ஜன் கிரேடியன்ட் பை வந்து எனக்கு எப்படி இருக்கும், 0வா இருக்கும். இது வந்து செகண்ட் கண்டிஷனுக்கானது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இர்ரோட்டேஷ்னலாக இருக்குது. ஓகேவா? இர்ரோட்டேஷ்னல் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நோ கேர்ள், கேர்ள் வந்து இந்த இடத்துல கிடையாது. ஸோ அதே மாதிரி ஸோ இது வந்து எப்படி இருக்குது, நோ டைவர்ஜன்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? கேர்ளும் கிடையாது, டைவர்ஜனும் கிடையாது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்மை பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது டைவர்ஜன் கிரேடியன்ட் ஃபை. ஸோ இந்த டேர்மை எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, டைவர்ஜன் அப்படிங்கிறப்ப டெல் டாட், கிரேடியன்ட் அப்படிங்கிறப்போ கிரேடியன்ட் பை இருக்குது. அப்போ டெல் ஃபை. அப்போ டெல் டாட் டெல் ஃபை அப்படிங்கிறது எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா டெல் ஸ்கொயர் ஃபை. இப்போ டெல் ஸ்கொயர் ஃபை ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ, ஸோ இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு லாப்லாஸ் ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது. இப்போ லாப்லாஸ் ஈக்குவேஷனை வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எனக்கு கேர்ள், அதாவது கேர்ள் வி வந்து எப்படி இருக்கணும்னா 0வா இருக்கணும். அதே மாதிரி டைவர்ஜன் வி வந்து எப்படி இருக்கணும்னா 0வா இருக்கணும். ஓகேவா? ஸோ செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா கேர்ள் வி ஈக்குவல் டு 0, ஆனால் டைவர்ஜன் வி வந்து எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0. இப்போ கேர்ள் வி 0 அப்படிங்கிறப்ப, கேர்ள் அப்படிங்கிறப்ப ரொட்டேஷன், கேர்ள் வி அப்படிங்கிறப்ப ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அது வந்து எப்படி இருக்குன்னா 0வா இருக்குது. அப்போ ரொட்டேஷ்னல் வந்து 0. ஸோ அப்போ இதை நம்ம எப்படி சொல்லலாம், கேர்ள் வி ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்ப இந்த ஃபீல்டு வந்து என்னவா இருக்கும், இர்ரோட்டேஷ்னலாக இருக்கும். ஓகேவா? ஏன்னா ரொட்டேஷனல் கிடையாது, இர்ரோட்டேஷ்னல். ஓகேவா? அதே மாதிரி டைவர்ஜன் வி நாட் ஈக்குவல் டு 0. டைவர்ஜன் வி ஈக்குவல் டு 0னா நம்ம அதை என்ன சொல்லலாம்னா சொலினாய்டல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நாட் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது டைவர்ஜன் வி நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ இந்த ஃபீல்டு வந்து நாட் சொலினாய்டல். ஓகேவா? ஸோ இந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்காது, சொலினாய்டலாக இருக்காது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷனுக்கு இந்த வி இருக்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கிரேடியன்ட் ஃபை அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ கிரேடியன்ட் ஃபை அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ, ஸோ நமக்கு வந்து ஆஸ் யூஷுவல், அதாவது கேர்ள் வி இருக்கிற இடத்துல கிரேடியன்ட் பை அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எனக்கு கேர்ள் ஆஃப் கிரேடியன்ட் ஒரு ஸ்கேலார் பாயிண்ட் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா இதோட ரிசல்ட் எப்படி கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி செகண்ட் கண்டிஷன் டைவர்ஜன் வி நாட் ஈக்குவல் டு 0. இப்போ டைவர்ஜன் இந்த வி இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோம், கிரேடியன்ட் பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0வா இருக்காது. ஓகேவா? இப்போ டெல் ஸ்கொயர் பை நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு என்ன மட்டும் இருக்கும், நாட் சொலினாய்டல் அப்படின்ட்டோம். இப்போ நாட் சொலினாய்டல் அப்படிங்கிறப்போ ஸோ எனக்கு கண்டிப்பாக இந்த இடத்துல டைவர்ஜன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஒரு பாயிண்ட்லேருந்து நமக்கு ஃபீல்ட் லைன்ஸ் எல்லாம் என்ன ஆகும், வெளியே போகும். அடுத்த கண்டிஷன், கேர்ள் பி நாட் ஈக்குவல் டு 0 பட் டைவர்ஜன் பி ஈக்குவல் டு 0. ஓகேவா? ஸோ அக்கார்டிங் டு ஃபர்ஸ்ட் கண்டிஷன், ஸோ இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ எனக்கு
கேர்ள் அப்படிங்கிறப்போ அது வந்து ரொட்டேஷ்னல். அது வந்து எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இந்த ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொட்டேஷ்னல் ஃபீல்டாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரொட்டேஷ்னல் அப்படின்னு எடுத்துக்கிறோம். செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைவர்ஜன் வி ஈக்குவல் டு 0. டைவர்ஜன் அப்படிங்கிறப்போ அது வந்து எப்படி இருக்குது, ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல யார் வருவாங்கன்னு கேட்டிங்களா, சொலினாய்டல் வருவாங்க. ஸோ டைவர்ஜன் இருக்காது, அப்போன்னா யார் வருவாங்க, சொலினாய்டல் வருவாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொட்டேஷ்னல். ஓகேவா, ரொட்டேஷ்னல் இருக்குது, ஏன்னா அது நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ இது ரொட்டேஷனல். செகண்ட் கண்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைவர்ஜன் எப்படி இருக்குது, ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போ ஆகலை, டைவர்ஜன்ஸ் ஆகலை. ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்கும், சொலினாய்டலாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்போ வி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இந்த இடத்துல கேர்ள் ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு கேர்ள் வி நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அதாவது கேர்ள் விக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், கேர்ள் ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ கேர்ள் இன்ட்டு கேர்ள் ஆஃப் ஏ வெக்டர் அப்படிங்கிறப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெக்டர் ஐடென்டிஸ் யூஸ் பண்ணி கிரேடியன்ட் டைவர்ஜன் ஏ மைனஸ் டெல் ஸ்கொயர் ஏ அப்படின்னு எழுதலாம். ஓகேவா. ஸோ அப்போ இது வந்து எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. அப்போது அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்தது வென் ஏ அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய ஏ அப்படிங்கிறது டு பி எ சொலினாய்டல். ஓகேவா. ஸோ அப்போ டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0. அப்போது ஸோ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா செகண்ட் கண்டிஷனுக்கு கேர்ள் ஆஃப் கேர்ள் ஏ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், கேர்ள் ஆஃப் கேர்ள் அப்படிங்கிறப்போ டெல் ஸ்கொயர் ஏ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ டெல் ஸ்கொயர் ஏ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரொட்டேஷனல் அதாவது கேர்ள் மட்டும்தான் எனக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டைவர்ஜன் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ எனக்கு என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல கேர்ள் மட்டும்தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடுத்த கண்டிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபோர்த்து கேர்ள் வி, அதாவது கேர்ள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. டைவர்ஜன் வி அப்படிங்கிறதும் நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்குது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் படி பார்த்துருப்போம். ஸோ இதை என்ன சொன்னால் லெமியர் வெக்டர் ஃபீல்ட் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு கேர்ள் வந்து நோ கேர்ள், ஸோ கேர்ளும் கிடையாது. கேர்ள் அப்படிங்கிறப்ப ரொட்டேஷ்னல். அப்போ இது வந்து எப்படி இருக்குன்னா இர்ரொட்டேஷ்னலாக இருக்கும். அப்போ கேர்ள் அதாவது நோ கேர்ள் பட் கேன் ஹாவ் டைவர்ஜன். அப்போ கேர்ள் கிடையாது, அப்போ எதுவாக இருக்கலாம், டைவர்ஜன்ஸ் ஆகலாம். அதுக்கு அடுத்தது டைவர்ஜன் நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நோ டைவர்ஜன் ஆனால் என்ன ஆகலாம், பட் ஹாவ் கேர்ள். ஓகேவா. ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வி அப்படிங்கிறதுக்கு பதிலாக கிரேடியன்ட் ஃபை ப்ளஸ் கேர்ள் ஏ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ டைவர்ஜன் வி, இப்போ டைவர்ஜன் ஸோ இந்த விக்கு பதிலாக கிரேடியன்ட் ஃபை ப்ளஸ் டைவர்ஜன். ஓகேவா. ஸோ இந்த டைவர்ஜன் கேர்ள் ஏ, ஸோ இந்த கேர்ள் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா டைவர்ஜன் வி அப்படிங்கிறது எனக்கு எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ அப்போ இது எப்படி எதுனா டெல் ஸ்கொயர் ஃபை வந்து எப்படி இருக்கும், நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ அப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு பாய்சான் ஈக்குவேஷன் வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஓகேவா. எதை வச்சு அப்படின்னா இந்த பை அப்படிங்கிறத வச்சு நம்ம பாய்சான் ஈக்குவேஷனை டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பாய்சான் ஈக்குவேஷனை டிட்டர்மைன் பண்ணணும்னா எனக்கு கேர்ள் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும், அதாவது கேர்ள் ஆஃப் வி எப்படி இருக்கணும்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அதே மாதிரி டைவர்ஜன் வி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். ஓகேவா. ஸோ அப்போ எனக்கு கேர்ள் வி, ஸோ அப்போ அடுத்து இதை எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா இந்த விக்கு பதிலாக கிரேடியன்ட் ஃபை ப்ளஸ் இந்த டேர்ம், ஓகேவா, கிரேடியன்ட் பை ப்ளஸ் கேர்ள் ஏ அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ கேர்ள் கிரேடியன்ட் பை ப்ளஸ் அதுக்கடுத்தது கேர்ள் ஏ அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு கேர்ள்
V equal to curl gradient phi plus curl A. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போது இஃப் ஏ அப்படிங்கிறது ஏ வெக்டர் அப்படிங்கிறது சொலினாய்டல் வெக்டர். ஸோ அப்போ டைவர்ஜன்ஸ் ஆஃப் ஏ வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஸோ தட் கேர்ள் வி, ஓகேவா, கேர்ள் ஆஃப் வி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மைனஸ் டெல் ஸ்கொயர் ஏக்கு எப்படி இருக்கும்? நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு டைவர்ஜன்ஸ் இருக்கும், அதே மாதிரி கேர்ளும் இருக்கும். ஓகேவா? டைவர்ஜன் அண்டு கேர்ள் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். எப்போ? கேர்ள் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, டைவர்ஜன் நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறப்போ ரெண்டுமே என்ன இருக்கும்? ப்ரெசண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? Future Vision Study Center, 2nd floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.